மனிதன் இதுல நீங்க நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். தன்னை கட்டுப்பாடா வச்சுக்கொள்ற இடம் எது? சமூகத்தில். அந்த இயல்பான குணத்தெல்லாம் அப்படி கட்டவிழ்த்து வீசுற இடம் எது? குடும்பத்தில். இந்த குடும்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு நீங்க ஹைரா இருந்தா வெளியே ஹைரன் ஏன் தெரியுமா சொன்னாங்க? மனிதன் அதை சரி செஞ்சுக்கல பார்க்காத இடம் குடும்பம், சரி செய்த பார்த்துக்கொள்ள இடம். இந்த ஈகோல் உள்ளவர்கள் இப்போ ஒருத்தர் பேசிக்கிட்டு பேசி நீங்க சொல்ல வாரதை பத்தி நான் அல்ஹம்துலில்லாஹ்னு அக்கு வேற ஆணி வேற எனக்கு தெரியும் அப்படின்ட்டான்னு வைங்களேன். நல்ல பண்புள்ள அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சாலும் அமைதியா இருப்பான். சொல்லிட்டு ஜஸாக்கல்லாஹு ஹைர் என்று தன்னை கட்டுப்படுத்தி ஒரு நிலைமைக்கு வருவான். நீங்க பேசுற எல்லாமே அக்கு வேற ஆணி வேறாக எனக்கு தெரியும் என்று கோவப்பட்டோ ஏதோ பேசிட்டாருன்னு வைங்களேன். இப்ப பார்த்தா நீங்க உளம்பிட்டீங்கன்னு சொல்லி பேசிட்டாருன்னு வைங்களேன். இவர் உடனே இதை சரி செஞ்சு கொள்வார். அங்கே போயிட்டு நம்ம கொஞ்சம் கூட பேசி நினைக்கிறோம், நம்மளை எப்படியும் தப்பா நினைச்சிட்டு வர, அடுத்த நாள் சலாம் சொல்லி மன்னிச்சுக்க நான் கூட என்ன செஞ்சுட்டு பேசிட்டேன்னு கவர் பண்ணுவார். ஆனா இந்த கவரிங்ன்றது அவரை திருத்துவதற்கல்ல, அந்த இடத்தை சரி செய்வதற்கு. அவர் குறைவிட்ட இடம் இருக்குதே அதை சரி செய்வது. இதே வேலையை வீட்டில் செய்ய மாட்டாங்க, இதே வேலையை வீட்டில் செய்ய மாட்டார்கள். இது என்ன காரணம்? வீட்டில் ஹைருக்கும் உங்களில் மிக சிறந்தவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இல்லை. இதனால வீட்டில் என்ன நடக்குதுண்டா, தந்தைட்ட மகன் ஆலோசனை கேட்கறது இல்லை, மனைவி தந்தைட்ட ஆலோசனை கேட்கறது இல்லை. என்ன காரணம்டா, அவர் எடுத்தா பயம் பண்ணுவார். நம்ம என்ன சொல்ல வாரம் என்ற பகுதி என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். முதல் அடையாளம் இது மோசமான ஒரு அடையாளம். நாங்கள் எங்களது ரசனையிலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய, நான் கூட அப்படி செய்ததில்லை, நான் கூட இப்படி செய்ததில்லை. டாக்டர் சப்ஜெக்ட் பேசிட்டு இருப்பாங்க, அந்த டாக்டர் பதட்டமா வந்தாரு, நான் கூட பதற மாட்டேன்டா, நீனும் டாக்டர் உண்டா, ஆனா அவட பேச்சில் எப்படி இருக்க மாட்டேன், நான் கூட அப்படி இருக்க மாட்டேன். அவரை கம்பேர் பண்ற மாதிரியே என்ன செய்ய எல்லாம் இருந்து கொண்டிருக்கும். இது ஒரு பெரிய பலகீனம். நீங்கள் முதலாவது இந்த அடையாளம் இருந்தா கேட்க பழகணும், பொறுமையாக இருக்க பழகணும். கேட்க பழக வேண்டும், பொறுமையாக இருக்க பழக வேண்டும். இப்ப இது கேட்க வந்திருக்கிற இடம், இங்க நீங்க பொறுமையா தான் இருப்பீங்க. வணங்கிட்டா இது இந்த இடம்ல நான் சொல்ல வருது, நம்ம அன்றாட டீல் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இடத்துல இயன்ற அளவுக்கு ஹுஸ்னுல் இஸ்திமா. எப்படி ஹுஸ்னுல் இஸ்திமா? அதாவது அழகான முறையில அவர் சொல்றதை காது கொடுத்து கேட்டு அவர் சொல்றதை ஒவ்வொன்றையும் உள்வாங்கிறது. அவருடைய மனப்பதட்டத்துக்கு நீங்க போவது, அது உங்களோட சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, சம்பந்தப்படாத ஒரு விஷயமாக இருந்தாலும். அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல், அல்லாஹ் தஆலா ஃபயத்தபிஊன அஹ்ஸன, நல்லதை பின்பற்றவர்களுக்கு முதலா என்ன பாராட்டுறா, வார்த்தையை முதல்ல அவங்க என்ன செய்வார்கள், செவிமடுப்பார்கள். காது கொடுத்து என்ன செய்வாங்க, கேட்பாங்க. குர்ஆன் ஓதப்பட்ட இஸ்லாம் சொல்ற கடமை என்ன சொல்லுது எங்களுக்கு, அன்சித்தூல், அமைதியா இருங்க. அதுல காது கொடுத்து அதுக்கு என்ன செய்யுங்க, செவிமடுங்க. இந்த பண்பு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இது முதல் அடையாளம் இவர்களை பற்றிய ஒரு அந்த சப்ஜெக்டுக்கு உள்ளது.